வணக்கம். இது உங்கள் தினக்கதிர். மூத்த அதிமுக தலைவரும் முன்னாள் அமைச்சருமான கே. செங்கோட்டையன், முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுடன் வெளிப்படையாக இணைந்த ஒரு நாளுக்கு பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெள்ளிக்கிழமை அவரை கட்சியிலிருந்து நீக்கினார். செங்கோட்டையன் கட்சியின் கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் கொள்கைகளுக்கு முரணான வகையில் நடந்து கொண்டதாக பழனிசாமி ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். அதிமுக உறுப்பினர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களுடன் தொடர்பு கொள்ளக்கூடாது என்பதை முழுமையாக அறிந்திருந்தும் செங்கோட்டையன் அவர்களுடன் தொடர்பு கொண்டு அதன் மூலம் கட்சி விதிமுறைகளை மீறுவதாக அவர் குறிப்பிட்டார். செங்கோட்டையன் தனது சமீபத்திய செயல்களால் அதிமுகவின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதாகவும் அதன் பெயருக்கு அவப்பெயரை ஏற்படுத்துவதாகவும் பழனிசாமி மேலும் குற்றம் சாட்டினார். ஒழுங்கு நடவடிக்கையை அறிவித்த அவர் செங்கோட்டையன் அனைத்து பதவிகளிலிருந்தும் நீக்கப்படுவதாகவும் அவரது அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் உடனடியாக நீக்கப்படுவதாகவும் அறிவித்தார். கட்சி உறுப்பினர்கள் அவருடன் எந்த வகையான தொடர்பையும் பராமரிக்க வேண்டாம் என்றும் அவர் அறிவுறுத்தினார். முன்னதாக செப்டம்பர் 5 செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து விலகிச் சென்றவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி பழனிசாமிக்கு 10 நாள் இறுதி எச்சரிக்கை விடுத்திருந்தார். அதைத் தொடர்ந்து செங்கோட்டையன் தினகரனையும் பன்னீர்செல்வத்தையும் சந்தித்ததாக கூறும் தகவல்கள் வெளிவந்தன. ஆனால் அப்போது அவர் அதை மறுத்தார். கட்சிக்குள் பலர் அவரது மறுப்பு வெளியேற்றத்தை தவிர்ப்பதற்கான ஒரு முயற்சி என்று ஊகித்தனர். இருப்பினும் வியாழக்கிழமை ராமநாதபுரம் மாவட்டத்தில் சுதந்திர போராட்ட வீரர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு அஞ்சலி செலுத்தும் போது செங்கோட்டையன் தினகரன் மற்றும் பன்னீர்செல்வத்துடன் பகிரங்கமாக கைகோர்த்தார். இந்த நிகழ்வு அன்றைய தினம் சேலத்தில் மூத்த அதிமுக தலைவர்களுடன் ஒரு சந்திப்பை நடத்த பழனிசாமியை தூண்டியது. அதைத் தொடர்ந்து செங்கோட்டையனை நீக்கும் முடிவு அறிவிக்கப்பட்டது. நீக்கப்பட்ட தலைவர்களுடன் கூட்டணி இருந்த போதிலும் செங்கோட்டையனுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதில் அவர் தாமதம் செய்தது குறித்து முன்னதாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது எந்த தயக்கமும் இல்லை என்றும் ஒழுங்கு நடவடிக்கை விரைவில் வரும் என்றும் பழனிசாமி சூசகமாக கூறினார். இதற்கு பதிலளித்த செங்கோட்டையன் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டால் மகிழ்ச்சியடைவேன் என்றும் தனது அடுத்த அரசியல் நகர்வை விரைவில் அறிவிப்பேன் என்றும் குறிப்பிட்டார். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள குள்ளம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த செங்கோட்டையன் அதிமுகவை பிரதிநிதித்துவப்படுத்தும் 9 முறை M.L.A.வாக உள்ளார். 1977 ஆண்டு சத்தியமங்கலத்திலிருந்து முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் பின்னர் 8 முறை கோபிசெட்டிப்பாளையம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். பல தசாப்தங்களாக வனம், போக்குவரத்து, வேளாண்மை, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் வருவாய் உள்ளிட்ட முக்கிய இலாகாக்களை அவர் வகித்துள்ளார். மேலும் 1980களின் பிற்பகுதியில் ஜெயலலிதாவிற்கும் ஜானகிக்கும் இடையிலான கோஷ்டி பிளவின் போது முக்கிய பங்கு வகித்தார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.